இது 100 விழுக்காடு உண்மை சம்பவம். இது நான் முதுகலை கல்லூரி படிக்கும் போது நடந்தது. என் பெயர் அஸ்வத், பெயர் மாற்றியுள்ளேன். எங்கள் வீட்டிற்கு பின்புறம்தான் எங்க சித்தப்பா வீடு. அவர்களுக்கு ஒரே பையன், அவர் பெயர் முரளி. அவரது மனைவிதான் என்னுடைய முதல் தேவதை. அவள் பெயர் பேபி, செல்லமாக சொல்லவில்லை. நிஜ பெயரே அதன். அப்போதைக்கு எங்க எரியலையே அவங்கதான் அழகு. 2 குழந்தைக்கு அம்மா மாறியே இருக்கமாட்டங்க. அவ்வளோ அழகு. சொல்ல வேண்டும் என்றால் நடிகை ரோஜா போல இருப்பாங்க. நல்ல கலர். ஏரியால நிறைய பேர் அவங்களோட ஜொல்லு வர அளவுக்கு வழியுவங்க. அண்ணா அண்ணி இருவரும் காதலித்துதான் திருமணம் செய்து கொண்டனர். அவர்களுக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. அப்பொழுது பையன் 6ஆம் வகுப்பும் பெண் 4ஆம் வகுப்பும் படித்து கொண்டு இருந்தனர். அண்ணன் முரளி பஜாரில் கடை வைத்திருந்தார். அதனால் காலை 9 மணிக்கு போனால் இரவு 11 மணிக்கு தான் வருவார். அதனால் பசங்க ஸ்கூல் விட்டு வரும் வரை தனியாகத்தான் இருப்பார்கள். சரி, எப்படி எங்களுக்குள் பழக்கம் ஏற்பட்டு படுக்கை வர போனது என்று பார்ப்போம். நான் கல்லூரி முடித்து மதியம் வீட்டில் சும்மா தான் இருப்பேன். அப்பொழுது அவங்க வீட்டுல ஒரு லேப்டாப் வாங்கி இருந்தாங்க. அதை யூஸ் பண்ண சொல்லி கொடுக்கவும், எங்க அண்ணி பசங்களுக்கு கேம் சொல்லி கொடுக்கவும், ஏதும் நியூ மூவிஸ் வந்துச்சுன்னா அப்லோட் பண்ணி கொடுக்கவும் அடிக்கடி போயிடு வருவேன். சில நேரம் அங்கேயே ரொம்ப நேரம் இருந்துடுவேன். இப்படி போய் கொண்டு இருக்கிறப்போ என்னோட காலேஜ்ல நடந்ததெல்லாம் கேட்பாங்க. நானும் சொல்லுவேன். லவ் ஏதும் பண்றியா அப்படிலாம் கேட்பாங்க. நான் அதுக்கெல்லாம் அழகா இருக்கணுமங்க அண்ணி அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க உனக்கென்ன சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்க அப்படின்னு என் மேல செல்லமா அடிச்சு சொன்னாங்க. சரி, நீங்க எப்படி அண்ணனை லவ் பண்ணீங்கன்னு கேட்டேன். அப்புறம் அவங்க லவ் ஸ்டோரி சொன்னாங்க. அப்புறம் சட்டென்ன உனக்கு ஒன்னு தெரியுமா? உங்க அண்ணனுக்கு முன்னாடி என் ஸ்கூல் டேஸ்ல ஒரு பையனை லவ் பண்ணேன். அவன் அச்சு அசலா உன்ன மாதிரியே தான் இருப்பன்னு சொல்லிட்டு என் கண்ணையே சிமிட்டாம பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் பார்த்தேன். திடீர்னு ஒரு சவுண்ட், சித்தப்பா நாங்க அடுத்த ஸ்டேஜ் போயிட்டோம். வாய்ஸ் சிட்டில பாப்பானால தான் இல்லைன்னா முன்னாடியே வின் பண்ணி இருப்போம்னு சொன்னான். ஆமாங்க, அவங்க பசங்க இருக்கும் போதுதான் நாங்க பேசிட்டு இருந்தோம். இப்படியே ரொம்ப கிலோஸா பேச ஆரம்பிச்சிட்டோம். அதுல இருந்து சிவகார்த்திகேயன் பாட்டு வந்துட்டா என்ன ட்ரெக்டா பத்தே பாட ஆரம்பிச்சுட்டாங்க. நானும் மேல் வாய்ஸ் வந்தா நானும் பாடுவேன். அப்போதான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மூவியே ரியல்ஸே ஆகி இருந்தது. அதுல வர பார்க்காத சாங்கா அடிக்கடி பாடுவோம். அப்புறம் பக்கத்துல உட்காரது, பேசுறது, என்னைய கிள்றது இப்படி போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஸ்னேயா மலாய் 2 days. அதனால ஸ்கூல் காலேஜ் எல்லாம் லீவு. அதனால எங்க அண்ணி பசங்க காலையிலேயே என்னைய எங்க வீட்டுல இருந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. நானும் அண்ணியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம்ன்ற ஆசையில போனேன். அண்ணி காலையிலேயே குளிச்சுட்டு ஒரு ரெட் அண்ட் எல்லோ நைட்டி போட்டுட்டு, வாங்க லீவு போல உனக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு வீட்டுக்குள்ள கூட்டங்க. உள்ள போயிட்டு புதுசா ரிலீஸ் ஆன மூவி பார்த்துட்டு இருந்தோம். 4 பேரும் ஒரு கயிறு கட்டில்ல உட்கார்ந்து. திடீர்னு என்னைய அண்ணி கூப்பிட்டு இங்கே ஏதோ எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்குன்னு காமிச்சங்க. அது பின்பக்கம். நான் தொடமா ஏதும் எறும்பு இல்ல அண்ணின்னு சொன்னேன். அவங்க சோகமா அப்படியான்னு என்னைய ஒரு மாதிரி பார்த்தாங்க. நாங்க 3 பேரும் மூவி பார்த்துட்டு இருந்தோம். ஒருத்தர் மட்டும் என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமா, எங்க அண்ணி தான். திரும்ப என்னை கூப்பிட்டு இங்க பாரு, ஏதோ என் முதுகுல கடிக்கிற மாதிரி இருக்குன்னு மறுபடியும் காமிச்சங்க. இப்போ நான் தைரியத்தை வரவச்சுட்டு கைய வச்சு லைட்டா தொட்டேன். உடனே எங்க அண்ணி, பையன் ஏன்மா சும்மா நோயன்ற, நாங்க படம் பாக்கிறோம்லன்னு கத்தினான். அத கேட்டுட்டு வெளியில போயிட்டாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்னைய கூட்டங்க. நானும் எப்போ கூட்டுவங்கன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். குரல் கேட்டதும் சட்டென்ன வெளியில வந்து பார்த்தேன். என் பக்கமா திரும்பி நின்னுட்டு இருந்தாங்க. நான் பக்கத்துல போய் எங்க அண்ணி கடிச்சதுன்னு கேட்டேன். அவங்க திரும்பி என் கண்ணை ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருக்கப்போ 2 பேரும் படம் முடிஞ்சிருச்சுன்னு வெளியில வந்தாங்க. சரி, 2 பேரும் போயிட்டு தோசை மாவு வாங்கிட்டு வாங்கன்னு கடைக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. நாங்க 2 பேரும் அவங்க போனதும் ஏதும் பேசாம அமைதியா வெளியில நின்னுட்டு இருந்தோம். அப்போ எங்க அண்ணி, மழை திரும்ப வர மாதிரி இருக்கு, வா உள்ள போலாம்னு கூப்பிட்டங்க. சரின்னு உள்ள போயிட்டு நான் கட்டுல உட்கார்ந்தேன். அவங்க நேர கிச்சன் போயிட்டு என் பக்கத்துல வந்து
என் மூக்க புடிச்சு இழுத்தங்க. என் கை என்ன அறியாம ரொம்ப நடுங்குச்சு. நான் 2 கையையும் புடிச்சு அவங்கள பார்த்துட்டே இருந்தேன். அவங்க என்ன பார்த்து என் கை இப்படி நடுங்குதுன்னு கேட்டாங்க. நான் என்ன நினைச்சேன் தெரியல. உடனே கட்டில்ல இருந்து எழுந்து வரப்ப திடீர்னு ஒரு சத்தம், டேய் டேய்னு. காலையில போனவன் இன்னும் வரலனே. எங்க அம்மா என்னைய தேடிட்டு வந்துட்டாங்க. நானும் வர தெரியாத எனக்குன்னு எங்க அம்மாவை திட்டிட்டே வீட்டுக்கு போயிட்டேன். போயிட்டு கால் பண்ணி அண்ணி சாரி, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு சொன்னேன். அவங்களும் நானும் சாரிப்பான்னு சொன்னாங்க. அப்படியே கட் பண்ணிட்டேன். அப்புறம் திரும்ப கூப்பிட்டு நாளைக்கு எப்போ அண்ணி வரட்டும் கேட்டேன். எப்போ வேணா வான்னு சொன்னாங்க. அன்னைக்கு நைட் இதையே நினைச்சுட்டு எபோட விடியும்னு தூக்கமே வரல. அப்புறம் அடுத்த நாள் அவங்களே வீட்டுக்கு வந்து கூப்பிட்டாங்க. இந்த லேட்டா எனக்கு ஆன் பண்ண தெரியல, வந்து ஓன் பண்ணி குடு படம் பார்க்கணும் சொன்னுங்க. இதோ வரேன் சொல்லிட்டு கிளம்பும் போது எங்க அம்மா இங்கேயே எடுத்து வந்து கொடுத்து ஆன் பண்ணிட்டு போலமலன்னு அவங்களோட சொன்னாங்க. அதுக்கு அவங்க லேப்டாப்ல சார்ஜ் போட்டிருக்கேன், எடுத்துட்டு இங்க வந்தா ஆஃப் ஆகிடும் அத்தைன்னு எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு, உங்க பையனை கடிச்சு தின்னுரை மாட்டேன்னு சொல்லிட்டு என்னைய கடிச்சு தின்கிற மாதிரி பார்த்துட்டு கூட்டிட்டு போனாங்க. அவங்க முன்னாடி போக நான் பின்னாடி போனேன். ப்ளூ கலர் சாரில சும்மா சூப்பரா இருந்தாங்க. வீட்டுக்கு போனதும் பசங்களும் இருந்தாங்க. பார்த்ததும் இன்னைக்கும் ஏதும் நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு உள்ள போனேன். அப்புறம் அவங்க பீரோ பக்கத்துல நின்னுட்டு என்னைய கூப்பிட்டு வா ஒரு பைலை தேடணும்னு சொல்லி தனி ரூம்ல கூப்பிட்டாங்க. நானும் போயிட்டு பின் பக்கமா போக யாரோ நடந்து வர சவுண்ட் கேட்டு கையை எடுத்துட்டு தள்ளி நின்னேன். அவங்க பாப்பா வந்து நானுக்குங்க கூட திடீரேன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து உட்கார்ந்துகிற. அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வீட்டுக்கு நான் வந்துட்டேன். மறுநாள் நான் காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு இருந்தேன். கால் பண்ணி கூப்பிட்டாங்க. அவங்க பசங்க ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க, அதனால வர லேட்டா ஆகும். நான் போனேன். நான் உள்ள போனதும் கதவை சாத்திட்டு வான்னு சொன்னாங்க. போனா அங்க எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் வச்சு இருந்தாங்க. ஆமா, அப்போதான் குளிச்சுட்டு வந்து நின்னுட்டு இருந்தாங்க. நான் போனதும் எப்படி இருக்கேன் கேட்டாங்க. அன்னைக்கு நாங்க மாறி மாறி சந்தோஷமா இருந்தோம். அப்புறம் காலேஜ் லீவு விட்ட அவங்க பசங்க இல்லாத அப்போலாம் எங்க உறவு தொடர்ந்தது. நிறைய வெளியில போனோம். அப்புறம் எதது எங்க ஏரியால ஃபங்க்ஷனா ஒன்னா போவோம் பைக்ல. அப்புறம் எனக்காக சாரில இருந்து சுடிதார்லாம் போட ஆரம்பிச்சங்க. ஒரு லோவேர்ஸ் மாதிரி சுத்த ஆரம்பிச்சும்.